ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பசிக்கும் ருசிக்கும் எஸ்டே சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். மட்டன் பிரியாணினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ் தான் பிரியாணி. அந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் எனக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மட்டன் எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். 3/4 கிலோ மட்டனை நம்ம இப்போ வேக வச்சு நல்லா வெட்டுக்க போகிறோம். 5 விசில் வேக வச்சா போதும். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, கல்லுப்பு உங்களுக்கு சும்மா கையில் எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் விடுங்க. கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். 5 விசில்லையே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போது அது தனியாக வச்சுருங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி இலை எடுத்துக்கிறேன். 2 ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரியாணி மசாலா நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வீட்டில் எப்படி அரைக்க சொல்லித்தரேன். இப்போ சட்டியில் 150 கிராம் ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வெங்காயம் நீட் சைஸில் நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போது அதோட நான் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் 4, அதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம 1 கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி அளவு உப்பே கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்க தேவையில்ல. இப்போ நான் 1 கைப்பிடி அளவு உப்பு நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ அதோட தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அதோட நான் 1 கை அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். 1 கை அளவு நீங்கள் நிறைய போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா தக்காளி கரைஞ்சி வந்துருச்சு. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அது மேலே புதினா, கொத்தமல்லி நம்ம வெட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் நல்லா மேலே போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இப்போ அதில் நம்ம வேக வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ணிடுங்க. அதுலேயே மட்டன்லேயே தண்ணி இருக்கும் 1 கிளாஸ், அதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தால் தான் பிரியாணி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க மறுபடியும். இப்போ நம்ம அரிசி எடுத்திருக்க அதே பாத்திரத்தில் நான் சுடுதண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அந்த கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சுடுதண்ணியை இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ சுடுதண்ணியை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்து நல்லா கொதிக்குது பாருங்க. ஒரு கொதி நல்லா வெந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கலாம்.
அரிசியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மறுபடியும் ஒரு கொதி வெந்துருச்சு பாருங்க. அரிசி எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு பாதி லெமன் எடுத்து மேலே புழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்போதான் சோறு ஒட்டாம நல்லா சாஃப்டா இருக்கும். அதோட நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த நெய் வந்து எல்லா சாப்பாடோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு சாப்பாடை டம் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு தட்டை திருப்பி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு சாப்பாடு நல்லா தம்மில் வேகட்டும். சாப்பாடு கறி எல்லாமே நல்லா வெந்து பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பராக தண்ணி எல்லாம் சுண்டி பிரியாணி சூப்பராக இருக்குது. இப்போது இதை நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.